ஆல்ரெடி நம்ம பயோசால்ட்டுங்கிறது ஒரு சிலர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து காம்பினேஷன்ஸ் கிளாஸ்லயே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வரக்கூடிய கிளாஸஸ் அடுத்த வரக்கூடிய வெனஸ்டேல இருந்து வரக்கூடிய புதன்கிழமையில இருந்து ஜோதிட மலர் தேர்வுகள் அப்படிங்கிறதும். ஸோ அதை நீங்க வந்து ஜோதிடர் இருந்தாலும் சரி, ஜோதிடர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, ரொம்ப எளிமையா கத்துக்கக்கூடிய வகையில வந்து நமக்கு அந்த ஜோதிட மலர் தேர்வுகள் வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதோட பார்ட் 1 பகுதியிலும் நமக்கு யூடியூப்ல போட்டிருப்போம். பார்ட் 2ஓட பகுதியும் போன வாரத்துல எடுத்துட்டு இருந்திருப்போம். அதுவுமே வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலயும் பார்க்கும்போது நமக்கு ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதுல இன்னும் வந்து கூடுதலான தகவல்களோட நீங்க உங்களுடைய சார்ட்டை பேஸ் பண்ணி கூட ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கு வேணாலும் அந்த ஜோதிட மலர் தேர்வுகளை ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக வந்து நம்ம ஜோதிடராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா ஜோதிட மலர் திருவுகள் அப்படிங்கிறது ஃப்ளவர் ரெமடியில இருந்து ஜோதிடத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து நம்ம காம்பினேஷன்ஸ்ல இருந்து நம்ம அந்த 3 மந்த் பேச்சுலர் ரெமடி கோர்சஸ் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ல வந்து நமக்கு அந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். வரக்கூடிய புதன்கிழமையில இருந்து நமக்கு கிளாஸஸ் அங்கே இருக்கும். விருப்பப்படுறவங்க வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் வகுப்பு இது வந்து நம்ம சக்ராஸ் அப்படிங்கிறத விட சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த 7 சிஸ்டம்ஸ் கிளாஸுக்கு வந்து நீங்க பே பண்ணக்கூடிய அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது மேபி வந்து நமக்கு மே அல்லது ஜூன் மாதத்துல வந்து 2 டேஸ் அல்லது 3 டேஸ் வந்து நமக்கு டைரக்ட் கிளாஸ் இருக்கும். நாபி சிஸ்டம் அதை வந்து சரி செய்வதன் மூலமாக உடல்ல நமக்கு இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி இது குறைவா இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு வந்து நோய் அப்படிங்கிறது மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஏற்படுது அப்படிங்கிற இந்த கான்செப்ட். அதுல நமக்கு வந்து இந்த உச்சி முதல் பாத முறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு கூட மிக எளிமையான முறையில் எப்படி வந்து தீர்வுகளை காண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். அந்த டைரக்ட் கிளாஸ்ல வந்து அதுக்கான ஆத்தரைஸ்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். பிளஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அந்த 2 டேஸ் அல்லது 3 டேஸ் கிளாஸஸ்ல அகாமடேஷன் ஃபுட் அப்படிங்கிறதும் இன்க்ளூட் ஆயிடும். அது வந்து டைரக்ட் கிளாஸ் வரக்கூடிய கண்டிப்பா வந்து மேலேயோ அல்லது ஜூன்லயோ வந்து இருக்கும். அப்ப அந்த 2 டேஸ் அல்லது 3 டேஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல வந்து அதுக்கான ஃபீஸ்ல நம்ம என்ன அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த ஃபீஸ்ல இருந்து இப்போ இந்த 7 சிஸ்டம்ஸ்க்கு நீங்க பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் மட்டும் நீங்க டைரக்ட் கிளாஸுக்கு பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை. என்ன கிட்டத்தட்ட இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட நமக்கு அந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல டைரக்ட் கிளாஸஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ டோட்டலி வந்து நமக்கு டைரக்ட் கிளாஸோட பேட்டர்ன் அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது நமக்கு சரியா புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த 7 சிஸ்டம்ஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா டைரக்ட் கிளாஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து கூடுதலாக வந்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க இந்த 7 சிஸ்டம் வகுப்பு படிச்சாலும் சரி படிக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த டைரக்ட் கிளாஸ்க்கான ஃபீஸ் என்ன இருக்கோ அதை நீங்க டோட்டலா பே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு 7 சிஸ்டம் வகுப்பு வந்து நீங்க டைரக்ட் கிளாஸ்க்கு அப்புறம் கூட ஃப்ரீயா வந்து படிச்சுக்க முடியும். அப்படி இல்லை சார் இப்போதைக்கு நான் 7 சிஸ்டம் கிளாஸுக்கு வந்து பே பண்ணி படிச்சுக்கிறேன், இந்த ஃபீஸ் வந்து எனக்கு டைரக்ட் கிளாஸ் வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து லெஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இந்த 7 சிஸ்டம்ஸ் கிளாஸ் வந்து நீங்க இன்னும் வந்து ஒரு புதிய கோணத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளை மாலை அல்லது இரவு நடைபெறக்கூடிய வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்று பயோசால்ட் கிளாஸ்லயே வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஆக்னா சக்ரா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். அப்ப அதை வந்து நம்ம அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய அல்லது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில 21 பாயிண்ட்ஸ் 21 புள்ளிகள் 21 நிமிடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாளை செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். பட் பொதுவாக நாளை செஷன் அப்படிங்கிறது நமக்கு மூலாதார சக்கரா அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம ஆக்ராவ சக்கராவை பற்றியும் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் நாளை செஷன் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து நீங்க இந்த 7 சிஸ்டம் வகுப்புல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முடிந்த அளவுக்கு வந்து நீங்க நாளை மாலை 6 மணிக்குள்ள வந்து இன்ஃபார்ம் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்க இந்த வீக்லி பேமெண்ட் பேஸ்ல பண்ணாலும் சரி அல்லது சிங்கிள் பேமெண்ட்டா வந்து நீங்க 4000 rupees பே பண்ணாலும் சரிதான், ஈஸியா வந்து நீங்க படிச்சுக்க முடியும். இனிமே நீங்க வீக்லி பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி பல்க் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் நீங்க டைரக்ட் கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இந்த ஃபீஸ் வந்து நீங்க லெஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் மட்டும் பே பண்ணா போதும். அதே மாதிரி ஒரு சில சார் இப்போ வந்து நிறைய கிளாஸ் வந்து நம்ம கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கோம், இந்த வீக் வந்து என்னால் வந்து பே பண்ண முடியாது, இல்லை அடுத்த வாரத்தில் பே பண்றேன், இல்லை வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து நான் பே பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே தாராளமாக வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். எனவே வந்து நமக்கு இந்த அந்த 7 வீக்ஸ் டியூரேஷனுக்குள்ள வந்து நீங்க
டோட்டல் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது நீங்கள் வந்து வீக்லி பே பண்ணாலும் சரி, அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் பே பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 மாதத்துக்குள்ள மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பே பண்ணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் ஓகே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உடலை பற்றி வந்து நீங்கள் இன்னும் மிக எளிமையாக அந்த டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லா வகுப்புலையுமே வந்து அந்த வீக்லி கிளாஸஸ்ல வந்து நம்ம ஒரு டாஸ்க் கொடுப்போம் இல்லையா, அதே போல இந்த 7 சிஸ்டம்ஸ் வகுப்புலையும் ஒரு சில வாரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே அது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் கொடுக்குது அப்படிங்கிறது மூலயமா உணர்வு ரீதியாக இந்த 7 சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ நம்ம நாளை கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு 7 சிஸ்டம் வகுப்பு இருக்கும். அதே போல நாளை மறுநாள் அப்படிங்கிறது நமக்கு வாதம் பித்தம் கபம் இதனுடைய இலவச அடிப்படை அறிமுகம் வந்து நமக்கு சண்டே கிளாஸ்ல வந்து இருக்கும். அகைன் நமக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே அப்படிங்கிறது நமக்கு கிளாஸஸ் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வென்ஸ்டேல வந்து நமக்கு ஜோதிட மலர் திருவுகள் அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமடிஸ் கிளாஸ் இருக்கும். அகைன் கம்மிங் தேர்ஸ்டே பயோசால்ட் கிளாஸ் இருக்கும். அகைன் கம்மிங் ஃப்ரைடே நமக்கு பேச்சுலர் ரெமடிஸ் காம்பினேஷன்ஸ் கிளாஸ் இருக்கும். அகைன் சாட்டர்டே 7 சிஸ்டம்ஸ் கிளாஸ் இருக்கும். அகைன் அடுத்து சண்டே அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஃப்ரீ கிளாஸ் இருந்தால் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லாமே இருக்கும். எனவே வந்து நமக்கு மண்டே அண்ட் டியூஸ்டே அப்படிங்கிற இந்த 2 நாட்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலுமே கண்டிப்பாக ஒவ்வொரு துறையை சார்ந்த மருத்துவம் சார்ந்த அல்லது ஹீலிங் சார்ந்த வகுப்புகள் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள், பொருளாதாரம் இருப்பவர்கள், ஆர்வம் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.